Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர்கள் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன. அதே நேரத்தில் ஜூன் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். அப்போது மாநிலங்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மாநிலங்களவை எம்பி சீட்டை பேசியபடி இபிஎஸ் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முட்டுக்காட்டில் 525 கோடி மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முட்டுக்காடு கிழக்கு கடற்கரை சாலையில் 38 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட உள்ள இம்மையத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 19 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 புதிய வாகனங்களின் சேவைகளை தொடங்கி வைத்தார். மேலும் வேளாண்மை விரிவாக்க சேவைகளை உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களிலேயே வழங்கிடும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்கின்ற திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதேபோல் மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் வழங்கப்படும் சேவைகளை எளிமைப்படுத்தும் முறையாக எளிமை ஆளுமை திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று உண்மையை கூறிய கமல்ஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுவதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழி தமிழ் என்பது வரலாற்று பேருண்மை என குறிப்பிட்டுள்ளார். அதை ஏற்பதில் கன்னட அமைப்புகளுக்கு என்ன சிக்கல் என்றும் வினவியுள்ளார். அந்த அமைப்புகளுக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் கன்னட திரைப்படங்களை திரையிட விடமாட்டோம் என நாங்கள் கூறினால் அது சரியா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி நதிநீர் போராட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் படத்தை கன்னட அமைப்புகள் அவமரியாதை செய்ததை தமிழ்நாடு அரசு கடந்து சென்றது போல் தற்போதும் இருந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் இதுவரை அமைதி காப்பது ஏன் என கேட்டுள்ள அவர், தக்லைஃப் படத்தை பாதுகாப்புடன் திரையிட கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கன்னட திரைப்படங்களை வெளியிட முடியாது என கமல்ஹாசனுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் என்ற கமலின் பேச்சுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, முன்னாள் முதல்வர் எடியூரப்பா ஆகியோர் கண்டனங்களை தெரிவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கன்னடத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்களே தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்பதை ஏற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் எதிர்ப்பு அரசியல்தான் கர்நாடகத்தின் பொதுவான அரசியல் என்றும் அதன் நீட்சிதான் கமல்ஹாசனுக்கான எதிர்ப்பு என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கமல் நடித்த தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்காவிட்டால் தமிழ்நாட்டிலும் ஒரு கன்னட திரைப்படம் கூட வெளியிட முடியாது என்று எச்சரிப்பதாகவும் வேல்முருகன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரிக்கு இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் கோவை நீலகிரிக்கு இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கனமழை பாதிப்புகளால் கோவை, நீலகிரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பின்னர் புயலாக மாறும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் கடற்கரையில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், இதன் காரணமாக சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் 4 நாட்களில் நீர்மட்டம் 10 அடியாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு முல்லை பெரியாறு அணை
ஆதாரமாக விளங்குகிறது. இந்நிலையில் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு அணையின் நீர்மட்டம் 114 அடியாக இருந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அணைக்கு வினாடிக்கு 8500 கனஅடியாக நீர்வரத்து உள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 124 அடியாக உயர்ந்துள்ளது. விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கட்சி நன்கொடை விவகாரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் 2018-19, 2019-20 ஆகிய நிதியாண்டுகளின் நன்கொடை குறித்த அறிக்கை தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் வருமான வரி விலக்கு வழங்க மறுத்த வருமான வரித்துறை முறையே 66.76 லட்சம் ரூபாயும் 1.07 கோடி ரூபாயும் செலுத்தும்படி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதன் காரணமாக நன்கொடை குறித்து தாமதமாக அளித்த அறிக்கையை ஏற்கக் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. இதற்கு எதிராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செந்தில்குமார் ராமமூர்த்தி, தமிழ்ச்செல்வி அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையம் மனுவுக்கு பதிலளிக்கும்போது உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மாநிலம் முழுவதும் திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய 200 கால்நடை மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் திருநாய்கள் பலரை கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகிய வண்ணமே உள்ளன. தொடர்ந்து திருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிராணிகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நாய்கள் இனப்பெருக்கத்தை தடுக்க அவற்றுக்கு கருத்தடை செய்வதற்கு 200 கால்நடை மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூன் முதல் வாரத்தில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு கால்நடை மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வெறிநாய் தடுப்பூசியும் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் ஆசிரியை செருப்பால் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவிகள் 2 தலா 2 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்க மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. சின்னசேலம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியை சாந்தி பள்ளி கழிப்பறைக்கு சென்ற போது கதவை மூடியதாக 6ஆம் வகுப்பு மாணவிகள் 2 செருப்பால் தாக்கியுள்ளார். இதில் மாணவிகள் பாதிக்கப்பட்ட தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஒரு மாணவியின் தந்தை மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தார். மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் உத்தரவின் பேரில் விசாரணை மேற்கொண்ட மாவட்ட கல்வி அதிகாரி ஆசிரியை சாந்தி தாக்கியதை உறுதிப்படுத்தியுள்ளார். இதையடுத்து மாணவிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் ஆசிரியை சாந்தி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மனித உரிமை ஆணையம் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கனமழை காரணமாக ராட்சத மரம் விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளைக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதலே காற்றுடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனிடையே கல்லட்டி மலைப்பாதையில் பெய்த கனமழையின் காரணமாக ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மலைப்பாதையின் இருபுறங்களும் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. இதனால் அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கோயில் திருவிழாவில் இளைஞரை போலீசார் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருகுடாபுரம் பகுதியில் உள்ள உச்சிமாகாளி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கச்சேரி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது அங்கிருந்து இளைஞர்கள் சிலர் ஆட்டம் போட்டு வந்ததை போலீசார் கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து ஆட்டம் போட்டதால் ஆவேசமடைந்த போலீசார் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். போலீசார் தாக்கியதில் இளைஞர் ஒருவரின் மண்டை உடைந்த நிலையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை விமான நிலையத்தில் கேட்பாரின்றி கிடந்த பையால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வழக்கம் போல் பரபரப்பாக செயல்பட்டு வந்த கோவை விமான நிலையத்தில் பை ஒன்று அனாதையாக கிடந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியான மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உடனடியாக மெட்டல் டிடெக்டர், மோப்பநாய் ஆகியவை கொண்டு சோதனை செய்தனர். பின்னர் அந்த பையை ஸ்கேன் செய்தும் சோதனையிட்டனர். அதில் அந்த பையில் சந்தேகப்படும்படி எதுவும் இல்லாததால் இம்மடைந்த அதிகாரிகள் அதனை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. மதுரையில் திமுகவினர் ஒட்டியுள்ள போஸ்டர் ஒன்று அவர்களின் தமிழ் பற்று குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தும்படி உள்ளது.
மதுரை உத்தங்குடியில் 49 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்துக்காக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் உதயநிதி என்பதற்கு பதிலாக உயாநிதி என்று அச்சடித்துள்ளது நகைப்புக்குடமாகியுள்ளது. எதற்கெடுத்தாலும் தமிழ் என்று பேசும் திமுகவினர் தங்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பெயரையே தவறாக அச்சிடுவதுதான் திமுகவின் தமிழ் பாசமா என்றும் போஸ்டரை பார்ப்பவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அக்னி நட்சத்திரம் நிறைவை ஒட்டி புதுச்சேரியின் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் உள்ள மூலவருக்கு ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திரம் நிறைவடையும் நாளில் 1008 இளநீர் அபிஷேகம் செய்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் நிறைவை ஒட்டி மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி அபிஷேகத்திற்காக கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து உற்சவர் மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.